போட்டு அவர் தான் ஹீரோ மாதிரி இன்னைக்கு உட்காந்துருக்காரு. எல்லா ஷோவையும் அவரு தான், அவர் ஃபுல் சப்போர்ட் எல்லாத்தையும் பெண்ணுக்கு உட்காந்து அவர் ரசிப்பாரு. அப்போ அவங்க பாடுறது மட்டும் இல்ல, அப்போ வீணை வாசிப்பாங்க. ஓ வீணை அங்கிள் அங்கிள் என்ன பண்றாரு வார்த்தைக்கு? வீணையை வந்து அவர் தான் தூக்கிட்டு வருவார் படியில, முடிகிற வரைக்கும் அங்கேயே காத்திருப்பாரு. இதுதான் அப்ப உண்மையான காதல் பத்தி இதுதான் எதுவுமே நம்ம தெரியும். அப்ப காதல் மீனிங் இல்ல இல்ல காதலிக்காக அவர் செய்தார். ஓ ஓகே சரி, இது உங்களுக்காக மிஸ்ஸஸ் தனலட்சுமி நாராயணன். என்ன பாட தோன்றும் தோன்றும்னு சொல்லிட்டு எல்லா பாட்டையும் பாடிட்டாங்க. அங்க பாருங்க அங்கிள் இப்பே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவங்க ரொம்ப நாளா என்ன பாட்டு பாடுறது என்ன பாட்டு அங்கிள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அதை பாடு. ஏன் வேணா முன்னுக்கு ரெண்டு வீடியோ எடுங்க. ஆமா. ஓகே, அடுத்தது 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 ஒரு இல்லைங்க, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும்.
அடுத்தது நமக்காக பாட வருது அஷிகா ஸ்ரீ ஆனந்த் பாபு. ஒரு பாடல் எல்லா இடத்துலயும் அவங்க இருப்பாங்க. ஆமா, இது அடுத்த ஆண்டு எப்படி திரும்ப நடக்க போகுது? அடுத்த ஆண்டு 4.0 4.0 இங்க நடக்குது. இதை விட பெரிய ஒரு குஜராத் செய்யலான்ட்டு ஒரு பெரிய திட்டம் ஓகே. அவெல்லாம் பார்த்தாச்சு. டான்ஸோட சேர்த்து டான்ஸோட ஒரு கான்செப்ட் எப்படி நடக்கும்? ஓகே, அந்த மாதிரி ஃபுல்லான பெரிய level. டான்ஸ். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வயலினை காணோம், ஓகே. வீணையை காணோம். அப்ப மொத்தமா எல்லாமே இருக்கும். அப்போ வந்து ஆர்கெஸ்ட்ரா சிஎம் மியூசிக். ஓகே, அதுதான் எங்களோட அடுத்த இலக்கு. ஆர்கெஸ்ட்ரா 4.0 கூடிய விரைவில் கேட்கிறோம். அதோட ஒரு சின்ன டீசர் தான் இந்த நிகழ்ச்சி. கண்ணா கண்ணாடி
ஸோ மச் அஷிகா. அண்ட் முதல்ல இருந்து நீங்கள் பார்த்துருவீங்க தபலா மருதங்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. இந்த பாடலில் 4 பேரும் பிரித்து எடுத்துட்டாங்க. அவங்களோட பேர் ரூபன் சரவணன், சாய் வீரா ரவீந்திரன், நீரேஷ் அன்புநாதன் அண்ட் ஹரிஷ்குமார் சாமிநாதன். 4 பேருக்கு ஒரு வளர்த்த கைத்தறி கொடுத்துடலாம். 4 பேரும் அவார்ட் கொடுத்தவங்க போன வருஷம். அவங்களோட annual performance. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து so many years they learn. ஒரு இப்போ வந்து பாடல்கள் வந்து வாசிக்கக்கூடிய திறமை அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அடுத்த பாடகரை கூப்பிட்டுடலாம். வியனா சுரேஷ். அவங்க தான் நமக்கு அடுத்த பர்ஃபார்மன்ஸ் வழங்க போகிறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு மேடை வந்து புதுசு. ஏன்னா வந்துட்டு பாடல்கள் வயலிலையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, பார்த்தீங்களா டெஸ்ட் பண்ணாங்க மைக்க. ஹலோ.
பாடல் ஒண்டி இல்லை, எல்லாமே வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்குறாங்க. அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது உண்மையாலுமே, ஏன்னா அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு கிளாஸுக்கு தான் அனுப்புவாங்க. அந்த கிளாஸ் அனுப்புறதுக்கும் லைக் நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதுக்கு சண்டை போட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ பேரண்ட்ஸ் பாருங்க, லைக் அவங்க எது எதுலலாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது இல்லை, பேரண்ட்ஸுக்கு பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா வேலை முடிஞ்சு அவங்களை போய் ஏற்றிட்டு அங்கே வந்து அங்கே 1 மணி நேரம் வெயிட் பண்ணி திருப்பி போகிறதுக்கு சில டைம் 10 மணி ஆயிடும். ஆமாம், சில சமயம் சென்டரில் வரும்போது கூட அங்கே படியில் ஃபுல்லாக நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்கு பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் லேட் ஆகும் இல்லை, ஸோ பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து விட்டுட்டு அவங்க கூட்டிட்டு போனோம், லைக் அந்த பொறுப்புணர்ச்சி. சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம், சனிக்கிழமை வரணும், ஞாயிற்றுக்கிழமை வரணும், அன்றைக்கி தான் என்னால் தூங்கணும்னு பார்த்தா காலையிலே. ஸோ இந்த வேலையில் எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க அர்ப்பணிப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன் இது நான் சொன்னேன்னா, என்னோட காலகட்டம் அந்த தாண்டி வந்துட்டு என்னன்னா அப்படிதான். இங்கே ஓரளவு விடணும், அப்புறம் இன்னொரு வாழ் தேடணும், அங்கே ஏற்றிட்டு இங்கே வந்து ஏற்றணும். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஃபோன் வந்துடும். ஏற்றியாச்சா இல்லையா, ஏற்றியாச்சா இல்லையா, அவன் வந்து ஃபோன் அடிச்சுட்டேன். இப்பயாவது பரவாயில்ல, ஃபோன் வசதி இருக்கு. ஆமாம், முடியும் போது பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கையில் ஃபோன் வச்சுக்கிறாங்க. டக்குன்னு மெசேஜ் அனுப்பிடுறாங்க, அம்மா ஃபினிஷ், அப்பா ஃபினிஷ் அப்படின்னு. ஸோ இந்த வேலையில் எல்லா பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு நம்ம போகலாம். இது பாடுறதுக்காக நம்ம விழியரசி பேருக்கு சொன்னாங்க, நமக்காக ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வராங்க. அவங்க கூட பாட வராங்க உஷாந்தினி. ஒரே மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வேற செலவு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கெட்டப்ல வராங்க. தீபாவளி கெட்ட வந்துருச்சு. ஆமா. ஓகே, ஸ்டார்ட். Every day
விடியரசுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துருங்க. விடியரசு கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஹலோ, வீடியோ வச்சு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க அவங்க வந்து பேக்கப் சிங்கராக வந்திருக்காங்க நமக்காங்க. அவங்களும் கடைசி அப்புறம் மாட்டுவாங்க, அப்புறம் தனியாக மாட்டுவாங்க. விஷயம் தெரிய வாங்க. பேக்கப் இறங்கிடலாம். அண்ட் நம்ம விடியரசி வந்து இப்போதான் ஒரு சுட சுட ஒரு கதை வந்துச்சு. அவங்களுக்கு இன்னைக்கு வேற ஒரு இடத்துல ஏதோ இருந்துச்சாமா. என்னம்மா, என்ன ப்ரோக்ராம் இருந்துச்சு உங்களுக்கு? என்னம்மா? ஓ, கேம்பட்டானா? எந்த எந்த நெகிரியில? ஓகே, அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி இருந்திருக்கு. அதுக்காக கட்டணம் எல்லாமே செலுத்திட்டாங்க. 200 வழி அவங்க பேரண்ட்ஸ் கட்டணம் செலுத்திட்டாங்க. பட் ஆனால் விடியரசி வந்து இங்கே வந்து பாடணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்திருக்காங்க. அவங்க பாடும்போது நான் இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினாங்க. இதில் தான் அவங்க சந்தோஷம் மொத்தமாக நான் அடங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்த பேரண்ட்ஸ்க்கும் நன்றி. ஏன்னா 200 வழின்றது சாதாரணமான ஒரு கட்டணம் இல்லை. அண்ட் விடியரசி எவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்குறீங்க இங்கே? 1 year plus. அண்ட் அதை விட்டுட்டு இங்கே வரணும்னு ஏன் நினைச்சீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற காரணமா, இல்லை உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு? பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. பலத்தை கைத்தட்டல் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்படி பல பிள்ளைங்களோட மனசில் ஆசை நிறைய இருக்கு. அதுக்கு வேண்டியது இந்த நிகழ்ச்சியே நம்ம ஆரம்பிச்சோம். இல்லைன்னா சும்மா அந்த ஒன்றை பாடிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெடலியில் போட்டு அப்படியே முடிச்சிருக்கோம். நம்மளுக்கு தனி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் இந்த இலக்கியம். அடுத்தது பாருங்க, அவ்வளோ கியூட்டா இருக்கும் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, யார் அந்த கியூட் லிட்டில் பேபிஸ் பார்த்தலாம்? திவ்யன் அசோக் அண்ட் சஷ்விதா தமிழ்வாணன். நிறைய சம்பா கொடுக்கணும். பாட்டு சாதாரண பாட்டு இல்லை.
அந்த முண்டுக்கு லிரிக்ஸே வச்சு பாடல, மனப்பாடம் பண்ணி வந்து பாடுறாங்க. எப்படி கை தட்டணும்? அதுவும் என்ன பாடல், 60-70 அந்த பாடல். நான் பாடக்கூடிய பாடல். ஆமா, அவங்க படிக்கிறாங்க. இல்ல அவங்க வயசு சொல்ல வேண்டாம்னு நினைச்சாங்க. அப்படியே நிறைய போட்டு விடுறேன். எவ்வளவு அழகா பாடினாங்க பாருங்க. அதான் மழலைகள் குரல்ல வந்து இந்த மாதிரி லைக் கிளாசிக் சாங்ஸ் எல்லாம் கேட்கிறப்ப அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப அழகா பாடினாங்க ரெண்டு பேரும். சிலர் இப்போ உள்ள ஜென் ஜி அவங்களுக்கு அந்த பாடல் கொடுத்தா எனக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்காது. ஆமா, அதை கேட்டு அதை மனப்பாடம் பண்ணி இவ்வளவு அழகா பாடினாங்க ரெண்டு பேரும். பலத்த கைத்தட்டல் மறுபடியும் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு. அண்ட் அடுத்த பர்ஃபார்மன்ஸ் தன்யஸ்ரீ பன்னீர்செல்வம், அவங்க தான் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா வேகமா கத்துங்கப்பா, பயந்து. என்ன அப்போ ஒரு நாள் தான் போட்டீங்க, நிறைய பேர் வராங்க. அதான் இப்ப நம்ம லைவ் ஷோ செய்யறதுனால மெயின் சிங்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க, கோரஸ் இருப்பாங்க, பேக்கப் சிங்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் மொத்தமா. இப்போ லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எந்த தமிழ் மண்ணுக்கு நம்மளுக்காக லைஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓ ஆமாவா, ஆமா, எங்க உட்காந்துருக்காங்க? அதான் எனக்கு தெரியும். ஓகே, இந்த நிகழ்ச்சியை முழுசா பார்க்கணும்னா நம்ம ஃபேஸ்புக் என் தமிழ் வண்ணங்கள். என் தமிழ் வண்ணங்களை நாங்க கூப்பிடலாம், அவங்களே வந்து. ஆமா, அவங்க இந்த மாதிரி அருமையான நிகழ்ச்சி எங்கேயாச்சும் நடக்குதுன்னா கண்டிப்பா தேடி அதுக்கு அந்த ஆதரவு. ஏன் நாங்க கூப்பிடலாம் சொன்ன தெரியுங்களா? நம்ம இதோட நிறைய ப்ரோக்ராம். ஆமா, அவங்களுக்கு தெரியும் நம்ம ப்ரோக்ராம் எப்படி இருக்கும். ஆமா, அதனால அவங்களுக்கே ஆர்வம். அந்த ஆர்வத்துல அடுத்தது என்ன நிகழ்ச்சி பார்த்த உடனே டக்குனு சார் நாங்க வரலாமா, வரலாமாவா, வரோம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். மாமக்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க மாமன் தந்த சங்கதிய
அது வந்து நாட் ஈஸி. அது பிரிட்டிஷ், ஸ்வரம். பயங்கரமான பிரிட்டிஷ் அதுக்கு அந்த கட்டத்துக்கு மட்டும். ஆமா ஆமாம், ஏன்னா அதோட ஹாய் பீச்சுக்கு போய் அப்புறம் நடுவில் வந்து அப்புறம் இது வந்துட்டு நான் நினைச்சேன் முடியுமா முடியுமா நிகழ்ச்சியில் ஆமா பாட முடியுமா முடியாதா பாடிட்டாங்க, அருமையாக பாடிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துருங்க. கோரஸ் பாடுறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமும் இல்லை. அண்ட் எல்லா பாடல்களுக்கும் வந்து பின்னணி இசை இருக்கும், பின்னணி குரல் இருக்கும். பின்னணி குரல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பாட்டை இன்னுமே மெருகேற்றும். ஸோ குழந்தைகளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கோரஸ் லைக் அதான் சொன்ன மாதிரி முழுசாக எல்லாமே அவங்களே செய்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு ஆள் பாடும் போதும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. லைக் இந்த குறைஞ்ச ஸ்பேனில் ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி பாடுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. Hello.
நம்ம நிறைய பிளான் வச்சிருக்கோம். ஆமாம் என்னன்னா நம்ம இங்கிருந்து அங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன். ஆமாம் நானே ஆர்வமா இருக்கேன். ஆமாம் நானும் ஆர்வமாக இருந்தேன். அப்படி தயார் இல்லைன்னா நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் அடுத்த பாட்டு முடிய வந்தாங்க, பிரச்சனை கிடையாது. ஆமாம் இது ஒரு சின்ன டெக்னிக்கல் ஏதோன்னு நினைக்கிறேன். இப்படிதான் சில நிகழ்ச்சிகள் Yeah. எங்கேயாச்சும் ஒரு இது ஆமாம் நம்ம அதுக்குள்ளே போர் அடிச்சிருச்சா? ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அண்ட் அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம். ஏன்னா தெரியல என்ன ஆச்சுன்னு. வந்துருச்சா? ஓகே. ஏய் ஓகே, பரவாயில்ல, நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வந்துருச்சா? ஓகே. ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எந்த பேரை நீ நதி போல